வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அருண் வந்து வாண்டடா வந்து ஜெஃப்ரி கிட்ட வாய் குடுத்து பல்ப் வாங்கின்னு போவாரு. ஸோ தட் எந்த விஷயத்துக்காக அவர் பல்ப் வாங்குறாரு அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜெஃப்ரி அண்ட் தென் சௌந்தர்யா அண்ட் தென் ரியான் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இந்த பர்ட்டிகுலர் காரணத்த சொல்லி தர்ஷிகா வந்து நாமினேட் பண்ணாங்க அப்டின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு விசிபிளா தெரியல அப்டின்ற மாரி என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்க. விச் மீன்ஸ் தர்ஷிகாவுக்கு வந்து ஜெஃப்ரி வந்து விசிபிளா தெரியல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து, நான் வந்து விசிபிளா இல்லன்னு சொல்லி எப்படி என்ன நாமினேட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா, நான் வந்து இந்த பாய்ஸ் டீம்ல இருக்கும் பட்சத்தில, அவங்க ஏன் அந்த காரணத்த சொல்லி என்ன நாமினேட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கவே, சடனா அருண் வந்து உள்ள வந்து சாரி நான் உன்ன நாமினேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "சச்ச நான் உங்கள சொல்லல. நான் வந்து தர்ஷிகா பத்தி பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல இருந்தாலும் நீ வந்து எந்த டாஸ்க்கும் வந்து விளையாடலையா? அதனால தான் வந்து உன்ன நாமினேட் பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ இந்த வாரம் வந்து நெறைய டாஸ்க் நடந்தது. 3 டாஸ்க் நடந்ததுல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆமா 3 டாஸ்க் நடந்தது. நீ வந்து எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலல்ல. அந்த ஒரு ரீசன் வச்சு தான் வந்து பார்த்தேன்னா, நான் உன்ன வந்து கணிக்க முடியல. அதனால உன்ன வந்து நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, நான் யார் டாஸ்க் விளையாடலன்னு சொன்னது? நான் வந்து 3 டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து அந்த வாழைப்பழ டாஸ்க் கிராசரிஸ்க்கு வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாழைப்பழம் வந்து கரெக்ட்டா இது பண்ணேன். ஸோ தட் நான் தான் நெறைய பாயிண்ட்ஸ் எடுத்து குடுத்தேன் அப்படின்னு சொன்னோனே, ரேயானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா அவர் தான் வந்து நெறைய பாயிண்ட்ஸ் எடுத்து குடுத்தாரு அப்படின்னோனே, அருண் வந்து ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி பல்ப் மொமெண்ட்ல இருந்தாரு. ஏன்னா, அவர் வந்து இதெல்லாம் காரணம் சொல்லி தான் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுவே வந்து தப்பு அப்படின்றப்ப அவருக்கு வந்து செம்ம பல்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே வந்து சாரி ஜெஃப்ரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. பட் ஜெஃப்ரி வந்து அத பெரிய விஷயமா வந்து எடுத்துக்கல. பட் இருந்தாலும் வந்து கேம்ல டாஸ்க்ல எதுலயுமே கலந்துக்கல அப்படின்னதுக்கு வந்து உடனே லைட்டா கோவப்பட்டு நான் யார் விளையாடலன்னு சொன்னது? நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல விளையாண்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அருண் வந்து இந்த பல்ப வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வெளிய போவாரு. வெளிய போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சாரி சாரி ஜெஃப்ரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு விஷயத்த வந்து தெரியாம சொல்லிட்டாங்க. அது எப்படி வாய் கூசாம சாரி கேட்குறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரு போனதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்லுவாங்க. "என்னடா, என்னடா நடக்குது?" அப்படின்ற மாரி. ஏன்னா, ஒரு விஷயம் வந்து இல்லாத விஷயத்த ஒண்ணு சொல்லி, அது மூலமா நாமினேட் பண்றது வந்து தப்பு அப்படின்னே சொல்லலாம். அத வந்து அருண் வந்து பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, "ஓகே விடு முடிஞ்சிச்சுல்ல, வேற என்ன பண்றது?" அப்படின்ற மாரி அவரும் வந்து டேக் இட் ஈஸியா வந்து எடுத்துக்கிட்டாரு. பட் இப்போ இது டேக் இட் ஈஸியா இருக்கு. பட் க்ரூஷியலான டைம்ல இந்த மாரி முடிவுகள் வந்து தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இந்த மாதிரியான லைக் குட்டி, குட்டி தவறுகள் பிக் பாஸ் ஹவுஸ்ல நெறைய நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.